Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாசிக் மேக்ஸ் NCERT புக்ல இருக்க சாப்டர் 5 நம்பர் பிளேல பேஜ் நம்பர் 122ல இருக்க figure it out questions. Fifth question puzzle மாதிரி இருக்கு. I hold some pebbles, not too many. When I group them in threes, one stays with me. இப்போ அந்த number of pebbles வந்து 3 group பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி group பண்ணும்போது எக்ஸாக்ட்டா 3 வந்து இல்ல, ஒன்னு ரிமைண்டரா இருக்கு, ஒன்னு மட்டும் தனியா இருக்கு. And try pairing them up, it simply won't do. A stubborn odd pebble remains in my view. இப்போ pair up பண்றாங்க, அதாவது ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி முதல்ல மூணா பிரிச்சாங்க, இங்க வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சாலுமே ஒரு பெபிள் வந்து தனியா இருக்கான். Group them by 5, it one's still around. இப்போ 5 பிரிக்கிறாங்க, அப்பவும் கூட ஒன்னு மட்டும் தனியா இருக்கான். ஸோ இந்த மாதிரி 5 பிரிச்சாலுமே ஒரே ஒரு பெபிள் மட்டும் தனியா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நம்பரை, இப்போ நம்பர் ஆஃப் பெபிள்ஸ் தான் அந்த நம்பர். இப்போ இந்த நம்பரை எதால பிரிக்கிறாங்க? 3ஆல பிரிக்கிறாங்க. இந்த நம்பரை 2ஆல பிரிக்கிறாங்க. இங்க வந்து 5ஆல பிரிக்கிறாங்க. ஸோ 5 2 3 பிரிக்கிறாங்க. ஆனா எல்லா வாட்டியும் நமக்கு என்ன வந்து மீறுது? ஒரே ஒரு பெபிள் தான் மீறுது. அதாவது ரிமைண்டர் வந்து 1 ஆகுது. ஒரே ஒரு பெபிள் மட்டும் தனியா இருக்கு, ரிமைன் ஆகுது, அதுதான் ரிமைண்டர். பட் குரூப்பிங் பை 7 குரூப் பண்றாங்க. இந்த மாதிரி 7 குரூப் பண்ணும்போது எந்த பெபிளுமே மீறலையாம். அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம்னா, 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 ரிமைண்டர் வருதுன்னு அர்த்தம். 0 ரிமைண்டர் வருதுன்னா அப்போ அந்த நம்பர் வந்து கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 7ஆ தான் இருக்கு. ஆனா அது வந்து மல்டிபிள் ஆஃப் 3, 2, 5ன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ more than 100 would be far too bold அப்படின்னா 100க்கு மேல கண்டிப்பா இல்லை, ஏன்னா அது வந்து அதிகம். அப்பனா 100க்குள்ளதான் என்கிட்ட நம்பர் ஆஃப் பெபிள்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Can you tell me the number of pebbles I hold? இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் பெபிள்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த நம்பரை கேக்குறாங்க. ஸோ ஒரு நம்பர் ஆஃப் பெபிள்ஸ் வந்து 3, 2, 5 டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 1 வருது. அப்போ ஒரு எந்த நம்பரை நம்ம 3 to 5ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வரும், அண்ட் 7ஆல டிவைட் பண்ணும்போது நம்ம 0 வரும் ரிமைண்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் அந்த நம்பர் வந்து 100க்குள்ள இருக்கிற மாதிரி பார்க்கணும். போன சம்ல தான் நம்ம பார்த்தோம், ஒரு நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது அதுக்கு ரிமைண்டர் 1 வருதுன்னா அதை நம்ம 3k + 1 அந்த மாதிரி எழுதணும். ஆனா 2-3 நம்பர் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி 4 கொடுத்தாங்க. 2 நம்பராலுமே டிவைட் பண்ணும்போது நான் ரிமைண்டர் 2 வர மாதிரி போன வாட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம். இங்கே வந்து 3, 2, 5ன்னு 3 நம்பராலையுமே டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 வரணும். அப்போ 3 நம்பராலுமே டிவைட் பண்ணனா நமக்கு என்ன பண்ணணும்? 3, 2, 5க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். 2 tables, 2 ones are 2, 3 tables, 3 ones are 3, and 5 tables, 5 ones are 5. அப்போ 2 into 3 into 5. So இதோட LCM என்ன? 2 3s are 6, 6 5s are 30. So LCM of 3 to 5 is 30. அப்போ 30ஓட மல்டிபிள் வந்து எல்லாமே 3, 2, 5ன்னு எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். ஆனா நமக்கு வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணக்கூடாது, ஒரு ரிமைண்டர் வரணும். அப்போ +1. இப்போ இந்த ஏக்கு பதில் நம்ம 1 போடலாம். 31. இப்போ இந்த 31 தான் கரெக்டா அப்படின்னு கேட்டா இல்ல, ஏன்னா நமக்கு அது மட்டும் சொல்லல, அது வந்து மல்டிபிள் ஆஃப் 7ம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வரல. அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 7ன்னு அர்த்தம். அப்போ 31 வந்து மல்டிபிள் ஆஃப் 7ஆ? இல்ல. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் a = 2 போட்டு பார்க்கலாம். 32s are 60 + 1 61. இப்போ 61 வந்து 7ஓட மல்டிபிளா இல்ல. இப்போ a = 3 போட்டு பார்க்கலாம். அப்போ 30 into 3 + 1 91. இப்போ 91 வந்து 7ஓட மல்டிபிளான்னு பார்க்கலாம். அப்போ 7 ones are 7, 2 balance 1. இப்போ 7 3s are 21. அப்போ கரெக்டா ரிமைண்டர் 0 வருது. அப்போ இது 91 வந்து 7ஓட மல்டிபிள். ஸோ 91 பெபிள்ஸ் இருக்கு.
இதை வந்து நம்ம இந்த 3ஆல 5ஆல நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 1 வரும். அதே மாதிரி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 45 90 ரிமைண்டர் 1 வரும். அண்ட் 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு 18 ரிமைண்டர் 1 வரும். ஸோ அந்த பசில்ல கொடுத்த கொஷின்ஸ், ஸோ அந்த பசில்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகுது. 3ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வருது, 2ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வருது, 5ஆ டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைனிங் ஒரு பெபிள் வருது. அண்ட் 7ஆ டிவைட் பண்ணா நமக்கு 0 ரிமைண்டர், அதாவது கரெக்டா 7னா அந்த மாதிரி குரூப் பண்ண முடியுது. அப்போ ஆன்சர் இஸ் 91 pebbles. Sixth question. Tathagat has written several numbers that leave a remainder of 2 when divided by 6. 6ஆல ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது, அதாவது நிறைய நம்பர்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. He claims if you add any 3 such numbers, the sum will always be multiple of 6. Is Tathagat's claim true? 6ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 தர மாதிரி 3 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 3 நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு அது மல்டிபிள் ஆஃப் 6ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா ஒரு நம்பர்ல டிவைட் பண்ணும்போது 2 வருது, இன்னொரு நம்பர்ல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருது, இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2 + 2 + 2 6 வருது. ஸோ இது வந்து ஆட் ஆகி ஒரு 6ங்கிற நம்பர் வர்றதுனால அது வந்து ஆன்சர் வந்து நமக்கு மல்டிபிள் ஆஃப் 6ஆ கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா தெரியல, நான் வந்து அல்ஜிப்ரிக்கா சொல்றேன். இப்போ ஒரு 6ஆல டிவைட் பண்ற ஒரு நம்பர், அது வந்து ரிமைண்டர் 2 தருது. அப்ப அது நம்ம எப்படி எழுதுவோம்? மல்டிபிள் ஆஃப் 6 + 2 அப்படி இருக்க ஒரு நம்பர் தான் நமக்கு 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 2 கொடுக்கும். அந்த மாதிரி 3 நம்பரை ஆட் பண்றதா சொல்றாங்க. ஸோ வேற வேற வேரியபிள் எடுத்து KLM, ஸோ வேரியபிள் எடுத்து மல்டிபிள் ஆஃப் 6 வந்து வேற வேற வேரியபிள் எடுத்து எல்லாத்துலயுமே ரிமைண்டர் 2 தரும். ஸோ 3 நம்பர் எடுத்தாச்சு. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 6 + 2. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 6 வந்து நம்ம காமனா எடுக்கலாம். 6 காமனா எடுத்தா 6K + L + M, மீதி வந்து 2 2 2 இருக்கு. இப்போ இது 2 எல்லாம் ஆட் பண்ணா நமக்கு ஒரு 6 கிடைக்குது. இப்போ இந்த 6யும் நம்ம காமனா எடுத்தா இந்த 6 இங்க எடுத்துட்டோம்னா நம்ம 1 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? மல்டிபிள் ஆஃப் 6. இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 6. அப்போ அவங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம அந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? மல்டிபிள் ஆஃப் 6 கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ 6K + 1. இப்போ 6ங்கிறது 1ஆ வச்சோம், இங்க 2ஆ வச்சுப்போம், இங்க 3ஆ வச்சுப்போம். ஸோ 6 1s are 6 + 2 8. இன்னொரு நம்பர் வந்து 6 2s are 12 + 2 14. இன்னொரு நம்பர் 6 3s are 18 + 2 20. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு 42 கிடைக்குது. இப்போ 42 வந்து 6ஆல டிவைட் ஆகுமா? இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6ஆ அப்படின்னு கேட்டா ஆமா. 6 7s are வந்து நமக்கு 42 வருது. அப்போ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6. So answer is yes, Tathagat's claim is true. இப்போ 7th question பார்க்கலாம். When divided by 7, the number 61 leaves a remainder of 3. இப்போ 61ங்கிற ஒரு நம்பர் 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 3 கிடைக்குது. அண்ட் 4779 அதே 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 ரிமைண்டர் கிடைக்குது. Without calculating, can you say what reminders the following expressions will leave when divided by 7? ஸோ 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பிளஸ் பண்ணாம இதோட ரிமைண்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ இந்த 4779ம் 661 இது வந்து தனித்தனியா என்ன ரிமைண்டர் கிடைக்கும் 7ஆல டிவைட் பண்ணும்போது அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணாம சொல்லணும். Show the solution both algebraically and visually. இப்போ visually பார்க்கலாம்.
இப்போ 4779 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 ரிமைண்டர் இருக்கு அண்ட் 661 டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டர்ஸ் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போயிரும் நம்ம 7ஆல தான் டிவைட் பண்ண போறோம். இப்போ இதை வந்து நம்ம 7ஆ குரூப் பண்ண முடியுமா? இங்க 5 இங்க 2 எடுத்தா நம்ம 7ஆ குரூப் பண்ணலாம். அப்போ இது வந்து ஒரு குரூப் ஆகும், 1 வந்து ரிமைண்டரா இருக்கும். அப்போ இதை ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது வந்து ரிமைண்டர் 1. இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். 4779 மைனஸ் 661. அப்போ இங்க வந்து நமக்கு மைனஸ் பண்றாங்க. இங்கேயும் அதே தான். இங்க 5 வந்து ரிமைண்டர், இங்க வந்து 3 வந்து ரிமைண்டர். இப்போ இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்றோம். அப்ப நமக்கு ரிமைண்டர் என்ன வருது? 2 வருது. அப்போ இங்க பிளஸ் பண்ணா இது இங்க வந்து ரிமைண்டர்ஸை நம்ம பிளஸ் பண்ணணும். 5 பிளஸ் 3 பண்ணணும், 8 வரும். ஸோ 8ல வந்து ஒரு 7 நம்ம குரூப் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து -7 பண்ணா 1 கிடைக்கும். ஸோ அதுதான் ரிமைண்டர் 1. இங்க வந்து நமக்கு இதோட ரிமைண்டர் அண்ட் இதோட ரிமைண்டர் நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து இந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு 7ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர். ஸோ அது வந்து 2. 35 ஒரு நம்பர் எடுப்போம். இதை வந்து 2ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 2 1 பேலன்ஸ். இப்போ 5 இங்க வரும். இப்போ 2 டேபிள்ஸ்ல 7s ஆர் எடுப்போமா? பட் நம்ம 7s ஆர் 14 எடுக்காம 6s ஆர் எடுப்போம். ஸோ 6s ஆர் 12. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 3 ரிமைண்டர் 3 கிடைக்குது. பட் நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம். 2 7s ஆர் தான் எடுப்போம். ஏன்னா இதுக்கு நியரஸ்டா வரணும். பட் நியரஸ்டா வராம நம்ம அதுக்கு முன்னாடி நம்பர் 2 6 ஆர் எடுத்து 12 போட்டுட்டோம். இப்போ இங்க வந்து இந்த டிவைசரை விட ரிமைண்டர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ டிவைசரை விட ரிமைண்டர் வந்து கிரேட்டரா இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே டிவைசர் தான் கிரேட்டரா இருக்கணும் ரிமைண்டரை விட. இப்போ இந்த 3ல வந்து ஒரு 2 இருக்கு அண்ட் 1 இருக்கு. அப்போ நம்ம அந்த 2வை மைனஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு 1 கிடைக்குது. ஸோ இந்த 1 தான் வந்து நமக்கு ரிமைண்டர். ஸோ இங்க ஒரு தடவை நம்ம 2 மைனஸ் பண்ணதுனால இங்க வந்து +1 ஆயிடும். அப்போ 6 வந்து 7 ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டிவைசரை விட ரிமைண்டர் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம அதுல இருந்து ஒரு டிவைசரை எடுத்து, அதாவது டிவைசருங்கிறது 2, இப்போ ரிமைண்டர்ல ஒரு 2 இருக்கு, 3க்குள்ள ஒரு 2 இருக்கு, அந்த 2வை நம்ம எடுக்கிறோம் அண்ட் அதை வந்து +1 ஒரு தடவை அந்த 2 எடுக்கிறதுனால அந்த 1 வந்து நம்ம இங்க ஆட் பண்றோம். அண்ட் அதை எடுத்துட்ட பேர் மீதி ரிமைண்டர் என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த நம்பரோட ரிமைண்டர். ஸோ அதுதான் நம்ம இங்க பண்றோம். இப்போ நமக்கு ஆட் பண்ணா இந்த நம்பர்ஸை விட அதிகமா தான் நமக்கு வரும். ஸோ அங்க எப்படி இந்த ரிமைண்டர்ல இருந்து நம்ம குரூப் பண்றோமோ அந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் தனித்தனியா டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் நமக்கு இருக்கு. அதுல இருந்து நம்ம டிவைசர் வந்து எடுக்க முடியுமான்னு பாக்குறோம். அப்போ இங்க 8 வருது, அதுல வந்து ஒரு 7 நமக்கு கிடைக்கும். அதனால அதை நம்ம எடுத்து மீதி இருக்க 1 ரிமைண்டர்னு போடுறோம். இப்போ சப்ட்ராக்ஷன் வேணும்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். இது சப்ட்ராக்ட் பண்ண 1 1 4. இப்போ 4 1 1 8. இதை நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 5 35 6 1 6 56 5 8 மறுபடியும் 56. ஸோ ரிமைண்டர் 2 கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி இதை நம்ம ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். இந்த ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ல இருக்க லாஸ்ட் கொஸ்டின் இது 8-1. ஃபைண்ட் a number that leaves remainder of 2 when divided by 3. 3ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடைக்குது. ரிமைண்டர் 3 when divided by 4. 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3 கிடைக்குது. அண்ட் ரிமைண்டர் 4 when divided by 5. 5ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4 கிடைக்குது. அதாவது ஒரே நம்பரை 3ஆல டிவைட் பண்ணும்போது 2, 4ஆல டிவைட் பண்ணும்போது 3 அண்ட் 5ஆல டிவைட் பண்ணும்போது நம்பர் 4ன்னு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி. பட் ரிமைண்டர்ஸ் வந்து அங்க சேமா இருக்கும், பட் இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் சச் நம்பர்? கேன் யூ கிவ் அ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வை இட் இஸ் ஸ்மாலஸ்ட்? ஸோ அங்க சேமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுத்தோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 2 டேபிள்ஸ்ல 2 2s are 4,
மறுபடியும் 2 டேபிள்ஸில் 2 ones are 2, 3 டேபிள்ஸில் 3 ones are 3 and 5 tables 5 ones are 5. இப்போ LCM என்ன வருது 2 into 2 into 3 into 5. 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. ஸோ LCM வந்து நமக்கு 60 கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 60யோட மல்டிபிளோட ஒரு நம்பர் என்ன நம்பர் நமக்கு ரிமைண்டரா வருதோ நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இங்க வந்து டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் வருது. அப்போ இங்க என்ன பண்ணணும்னா இந்த டிவைசர்ல இருந்து ரிமைண்டர் எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த டிவைசர்ல இருந்து நம்ம -1 பண்ணா நமக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி இங்க டிவைசர்ல இருந்து -1 பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். அண்ட் இங்கேயும் டிவைசர் 5ல இருந்து நம்ம -1 பண்ணா நமக்கு 4 கிடைக்குது. பாத்தீங்கன்னா 3 - 1 2, 4 - 1 3, 5 - 1 4ன்னு 1 டிஃபரன்ஸ்ல இந்த டிவைசரும் ரிமைண்டரும் இருக்கு. அப்போ இங்க டிவைசர்ல இருந்து ரிமைண்டர் வர என்ன பண்றோம், -1 பண்றோம். இதுதான் எல்லாத்துலயுமே பண்றோம். சோ இந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா அப்போ இங்க -1 அப்படின்னு எழுதணும். ஒருவேளை டிஃபரன்ஸ் 2 இருந்துச்சுன்னா -2 அந்த மாதிரி எழுதணும். இப்போ 60k -1 இதுதான் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இதுல வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேக்குறாங்க. அப்போ நம்ம k ஈக்குவல் டு 1 போட்டுலாம். அப்பதான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ 60 into 1 minus 1. அப்ப ஆன்சர் என்ன, 60 minus 1 நமக்கு 59. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். இப்போ இதுதான் வந்து ஆன்சர். நான் இப்போ செக் பண்றதுக்காக போட்டு காட்டுறேன். 59 divided by 3. இப்போ 3 ones are 3, remainder 2, 9, 27 வருமா, 9s are 27, remainder 2. ஸோ சொன்ன மாதிரியே 3ஆல டிவைட் பண்ணும்போது 2 வந்துருச்சு. இப்போ 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4 ones are 4, 1, 9. இப்போ 19 4 டேபிள்ஸ்லன்னா 4 4s are 16. இப்போ 19லேருந்து 16 மைனஸ் பண்ணால் நமக்கு 3 வரும். ஸோ ரிமைண்டர் 3. இப்போது 5ஆல் டிவைட் பண்ணுறோம் 59. அப்போது 5 11s are 55, ரிமைண்டர் 4. இப்போ அதே மாதிரி 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4 ரிமைண்டர் கிடச்சிச்சு. அப்போது 59 தான் the smallest number that leaves a remainder 2 when divided by 3, and 3 ரிமைண்டர் தரும் when divided by 4, and 4 ரிமைண்டர் தரும் when divided by 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.